வணக்கம். காரைக்குடி தொகுதியை எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்க்கலாமா? இது வெறும் பேச்சோ இல்ல பொதுவான பிரச்சார உத்திகளோ கிடையாது. இது ஜெயிக்கிறதுக்கான ஒரு தெளிவான, நேரடியான களப்பணி கையேடு. சரி, எல்லாருக்கும் மனசுல வர்ற கேள்வி இதுதான். அதாவது 21,000 வாக்கு வித்தியாசம். இது சாதாரண விஷயம் இல்ல. திமுகவோட கோட்டைன்னு சொல்ற ஒரு இடத்துல இவ்ளோ பெரிய வித்தியாசத்தை எப்படி நாம ஜெயிக்கிறது? அதுக்கான வழி என்ன? அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இங்க தான் நம்மளோட அணுகுமுறையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். பழைய வழக்கம் என்ன? இருக்கிற 250க்கும் மேற்பட்ட பூத்துலயும் நம்ம சக்தியை சிதறடிக்கிறது. ஆனா இனி அப்படி இல்ல. புதுசா புத்திசாலித்தனமா யோசிக்க போறோம். எங்க அவங்களோட பலம் குறைவா இருக்கோ, எங்க மக்கள் ஒரு மாற்றத்துக்காக காத்துட்டு இருக்காங்களோ, அந்த இடங்களை குறி வச்சு நம்ம முழு கவனத்தையும் செலுத்த போறோம். ஆமாங்க, நீங்க பாக்குறது சரிதான். வெறும் 50லிருந்து 60 பூத்கள் மட்டும்தான். நம்மளோட முழு பிரச்சாரம், நேரம், உழைப்பு எல்லாமே இந்த முக்கியமான பூத்களை மையமா வச்சு தான் இயங்க போகுது. இதுதான் ஒரு லேசர் மாதிரி குறிய வச்சு அடிக்கிற திட்டம். சரி, நாம குறி வைக்க வேண்டிய அந்த 80, 60 பூதங்கள் காரைக்குடியில எங்கெல்லாம் இருக்கு? வாங்க அத கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இதுதான் நம்ம வெற்றிக்கான லான்ச் பேட். முதல் போர்க்களம் அழகப்பா யூனிவர்சிட்டியை சுத்தி இருக்கிற ஏரியா. இங்க யார் அதிகமா இருக்கா? முதல் தடவையா ஓட்டு போட போற இளைஞர்கள், டிஜிட்டல் உலகத்துல வாழ்ற மாணவர்கள். இவங்க புதுசா ஒரு குரல் வந்தா அதுக்கு காது கொடுப்பாங்க. இவங்கள ஈஸியா கன்வின்ஸ் பண்ணலாம். ரெண்டாவது, ஊருக்கு வெளியில புதுசா வந்திருக்கிற அபார்ட்மெண்ட்ஸ். இங்க இருக்கிறவங்க பெரும்பாலும் வேலைக்கு போற இளம் தம்பதிகள், மாத சம்பளம் வாங்குறவங்க. இவங்களுக்கு பழைய சாதி அரசியல் மேலெல்லாம் பெரிய நம்பிக்கை கிடையாது. மூணாவது, டவுன் மார்க்கெட் ஏரியால இருக்கிற சில குறிப்பிட்ட வார்டுகள். இங்க இருக்கிற சின்ன சின்ன வியாபாரிங்க, கடைக்காரங்க, இவங்க எல்லாரும் லோக்கல் லெவல்ல நடக்கிற ஊழலால, வளர்ச்சி இல்லாததால ரொம்பவே விரக்தியில இருக்காங்க. இவங்க தான் மாற்றத்தை வரவேற்க முதல்ல நிப்பாங்க. ஓகே, நம்மளோட போர்க்களம் எதுன்னு இப்போ நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த கேள்வி, நம்மளோட வேலை என்ன? உங்க ஒவ்வொருத்தருக்குமான 3 முக்கியமான செய்யக்கூடிய பணிகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த 3 விஷயம்தான் நம்ம களப்பணியோட அச்சானே. யூத், பிசினஸ் பண்றவங்க, அப்புறம் பெண்கள். இந்த 3 குரூப்பையும் நம்ம எப்படி அணுகுறோங்கிறத பொறுத்து தான் நம்ம வெற்றி இருக்கு. மிஷன் யூத்தை நம்ம பக்கம் கொண்டு வர்றது. ஆனா அதுக்கு வயசான அரசியல்வாதிகளை அனுப்பாதீங்க. அவங்கள மாதிரி யோசிக்கிற படிச்சு முடிச்ச இளம் பசங்களை அனுப்புங்க. அவங்க கூட உட்கார்ந்து வேலை வாய்ப்பு பத்தின அவங்களோட கவலைய பத்தி பேசுங்க. அதுதான் கனெக்ட் ஆகும். ரெண்டாவது, வியாபாரிகளோட நம்பிக்கையை ஜெயிக்கிறது. இவங்களுக்கு ஆரவாரமான கூட்டம்லாம் தேவையில்ல. ஒரு சின்ன ரூம்ல ஒரு 10 பேரோட உட்காந்து அவங்க பிரச்சனை கேளுங்க. லஞ்சம், ரோடு சரியில்லை, தண்ணி வரல, இந்த மாதிரி விஷயங்களை பத்தி பேசினா போதும். அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான, அதே சமயம் கொஞ்சம் சென்சிட்டிவான வேலை. நலத்திட்டங்களுக்காக திமுகவுக்கு ஓட்டு போடுற பெண்கள் கிட்ட நாம பேசணும். ஆனா அவங்கள பயமுறுத்தாம அவங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுக்கணும். அதனால இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஒரு மெசேஜ்: உங்களுக்கு வர்ற 1000 ரூபாயும் இலவச பஸ்ஸும் கண்டிப்பா நிப்பாட்ட மாட்டோம். அது பாதுகாப்பா இருக்கும். ஆனா உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க தவக வேணும். இந்த ஒரு வாக்கியத்தை நம்ம பெண் களப்பணியாளர்கள் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லயும் மார்க்கெட்லயும் தெளிவா சொல்லணும். இது வெறும் வாக்குறுதி இல்ல, இது ஒரு கேரண்டி. சரி, மத்தவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னு காட்ட வேண்டாமா? அதான் நம்மளோட சிக்னேச்சர் மூவ். நம்மளோட அடுத்த காரைக்குடி வாக்குறுதி. பாருங்களேன், அவங்களோட வழி என்ன? வெறும் வெற்று வாக்குறுதிகளை மட்டும் தர்ற கூட்டங்கள். ஆனா நம்ம வழி அது இல்ல. நாம நேரடியா செயல்ல இறங்குறோம். வித்தியாசத்தை மக்களுக்கு கண்ணு முன்னாடி காட்டுறோம். நாம அரசியல் கூட்டம் நடத்த போறதில்ல. அதுக்கு பதிலா ஒரு பெரிய காரைக்குடி வேலை வாய்ப்பு தினத்தை நடத்த போறோம். இங்க நம்ம ஊர் பசங்களுக்கு வேலை தரப்போற கம்பெனிகளோட நேரடியா ஒப்பந்தம் போடுவோம். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே செயல்ல இறங்கி நம்மள நிரூபிக்க போறோம். ஜெயிக்கணும்னா ரொம்ப ஒழுக்கமா இருக்கணும். நம்ம பிரச்சாரத்தையே காலி பண்ணக்கூடிய 3 கன்னிவெடிகள் இருக்கு. அதுல கால் வைக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல எந்த சமரசத்துக்கும் இடமே இல்ல. 1, நலத்திட்டங்களை பத்தி தப்பா பேசவே கூடாது. 2, சாதி மதம் பத்தின பேச்சு துளி கூட இருக்கக்கூடாது. 3, சினிமா ரசிகர் மன்ற மாதிரி நடந்துக்காம ரொம்ப ப்ரொஃபஷனலா மக்கள் பிரச்சனைய மட்டும் பேசணும். இந்த 3ஐயும் மீறினா நாம தோத்துடுவோம். நம்ம முழு பிரச்சாரத்தோட சாராம்சமே இந்த ஒரு வரி தான். ஆமாங்க, காரைக்குடிக்கும் நாள் வரணும். ஒரு நல்ல காலம் பிறக்கணும். கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன். இந்த திட்டம் வெறும் தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்காக மட்டும் இல்ல. இது காரைக்குடியோட எதிர்காலத்தையே மாத்த போற ஒரு தொடக்கம். ஒரு புது நேர்மையான வளர்ச்சி பாதைக்கான அஸ்திவாரம். கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம்.